அத ப்ரொமோட் பண்ணணும்னு தோணல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 நாள்லயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி கஷ்டம்னு நான் சொல்றது, அதுக்கான பலன் அனுபவிக்க தான் போறோம் எல்லாருக்கும். பட் ஸ்டில் எங்களுக்கு புதுசா இருந்தது. அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம போனது. அப்ப பார்க்கும்போது அதான் இருந்தது. இந்த மெயின் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்பவுமே பிரச்சனை இருக்க போறதில்ல. ஏன்னா அவங்களுக்கான வசதி இருக்கு. அத தாண்டி நீங்க சொன்ன மாரி கடைசி நிலையில இருக்கவங்களுக்கு வந்து அவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. 1000 பேர் கூடுற இடத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். 1000 ஜூனியர்ஸ்க்கு. அதே இடத்துல சாப்பிடும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அண்ட் அது அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தான். அவங்களுக்கு என்ன நியாயமா செய்ய முடியும்? பணம் தர்றத தவிர இதான் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் அவங்க அந்த ட்ரிப் முடிஞ்சு, அந்த ஸ்கெட்யூல் முடிஞ்சு வீட்டுக்கு போம்போது, அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோ பார்த்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, வந்தா வீட்ல ஒரு 2 நாள் நிம்மதியா அவங்கள தூங்க விடணும், டிஸ்டர்ப் பண்ணாமங்கிறது தான் பேசிக் ஐடியா. அண்ட் அத ஃபர்ஸ்ட்டா தோணுனோனே விஜய்ண்ணாட்ட சொன்னேன். விஜய்ண்ணா வந்து அப்ரூவ் பண்ணாரு. அண்ட் அதான் பண்ணது. அண்ட் அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வீடியோ. அவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் டைமுக்கு அத அவங்க பார்த்துட்டே இருப்பாங்கன்னு தோணுச்சு. அவங்க பட்ட கஷ்டத்த திரும்பி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால பண்ணது தான்.